இந்த படத்துடைய கேமராமேன் ரிச்சர்ட் அவங்கள பற்றி வந்து பேசியாகணும். அங்காடி தெரு இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூடை கொடுக்கக்கூடிய படங்கள். ஸோ இந்த மாதிரியான படம் பண்ணிட்டு இருந்த அவரை ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற ஒரு படம் கொடுத்து அவரையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் கொடுத்துருக்காரு? சார் எனக்கு அங்காடி தெரு பார்க்கும்போதே ஐ ஃபீல் வெரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் இருந்தது. பார்க்கும்போது டோட்டலாக டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அங்காடி தெரு படத்தை ரசித்த டேரக்டரா ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தை கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, யார் வேணால் என்ன வேணால் ரசிக்கிறாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும். ஸோ ரசிக்கிறதுனா எனக்கு எல்லா மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட் இருந்தது, ஃபஸ்ட்டு இவர் பண்ணுவாரா, ஃபஸ்ட்டு டேட் இருக்குமா அவருக்கு. ஏன்னா 2-3 பெரிய படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது. ஸோ கதை சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக எனக்கு எந்த படம் இருந்தாலும் நான் அந்த படத்தை கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 45 டேஸில் ரேப் பண்ணோம். ஹோல் படத்தை ஃபுல் ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சோம்.